கிட்னி ஸ்டோன் ஏன் வருது தெரியுமா? நான் ஒரு சுவாரஸ்யமான கதை சொன்னா உங்களுக்கு அதுல இருந்தே புரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட கிட்னி ஸ்டோனுக்காக ஒரு கிளையண்ட் வந்தாங்க. ஒரு 30 வயசு ஒரு பெண்மணி. அவங்க கிட்னி ஸ்டோன் இருக்கு சார். நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அதுல 10 mm இருக்கு. அவங்க இத சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சர்ஜரினா பயம். அதனால சர்ஜரிலாம் வேண்டாம். ஏதாவது நேச்சுரலா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கும் அப்படின்னா, அப்பதான் உங்கள ரெஃபர் பண்ணாங்க. நான் அதுக்காக உங்கள்ட்ட வந்தேன். இத சர்ஜரி இல்லாம சரி பண்ண முடியுமா சார் அப்படின்னு வந்தாங்க. சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா இந்த கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசளவுல ஏதாவது பாதிப்பு நடந்திருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் சார் கேக்குறீங்க? இல்லம்மா ஸ்டோன் வர்றதுக்கும் மனசுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். ஆமா சார், எனக்கு மனசளவுல கல்யாணத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிரச்சனை தான் சார். என்ன பிரச்சனைமா கல்யாணத்துல இருந்து அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சார் நாங்க தஞ்சாவூர்ல இருந்து ரொம்ப இன்டீரியரான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்தோம். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அட்லீஸ்ட் டவுன்ல, தஞ்சாவூர் மாதிரி டவுன்ல இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போ தஞ்சாவூர்ல சொந்த வீடு இருக்கிற ஒரு மாப்பிள்ளைனா ஓகே அப்படின்னு நான் வீட்டுல சொல்லியிருந்தேன். அவங்களும் அந்த கண்டிஷனோட மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப எங்க ஊர்லயே இருக்கிற ஒருத்தர் என்ன ரொம்ப பிடிச்சி போய் பொண்ணு கேட்டிருக்காரு. பொண்ணு கேட்டோம்னா அந்த தஞ்சாவூர்ல வீட்டு இருக்கான்னு கேட்டோம்னா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே இருக்குன்னு சொல்லி அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு தஞ்சாவூர்ல சொந்த வீடு இல்லை அப்படின்னு. என்ன கல்யாணம் பண்றதுக்காக அவர் பொய் சொல்லியிருக்காரு, எனக்கு வீடு இருக்கு தஞ்சாவூர்லன்னு. அப்புறமா எனக்கு ரொம்ப அதனால அது எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. சார் என்ன பொய் சொல்லி இப்படி இதுவே பொய்ன்னு இந்த மாதிரி எத்தனை பொய் சொல்லுவாரு அவரு அப்படின்னா, அவர் மேல கடுமையான கோபம். கோச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அம்மா வீட்டுக்கு. அப்புறமா மறுபடியும் எல்லாம் பேசி சமாதானம் பேசி அனுப்பி விட்டாங்க. இருந்தாலும் அங்க போனா 10 நாள் இருப்பேன், சண்டை வந்துடும், மறுபடியும் வந்துடுவேன். இப்படியே இப்ப இடையில ஒரு குழந்தையும் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த சண்டை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு சார். இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு அவரு பொய் சொன்னதுதான் சார். அவர் மேல அவனுக்கு ஒரு மனக்கசப்பாயிடுச்சு. அவர் மேல ஒரு கடுமையான கோபம். இன்னும் அந்த கோபம் எனக்கு தீரவே இல்லை சார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இப்போ அவங்க டைவர்ஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட அவங்க புருஷன் வீட்டுக்கே போகல, திருப்பி இங்கேயே இருக்காங்க அவங்க அம்மா வீட்லயே. நான் சொன்னேன், அம்மா இவ்வளவு மனக்கசப்பும் தீராத கோபமும் தான் கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு காரணமா மனவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால இவ்வளவு மனக்கசப்பு இருந்ததுன்னா ஸ்டோன் வரத்தாம செய்யும். நீங்க சர்ஜரியே பண்ணாலும் திருப்பி திருப்பி அது வரத்தாம செய்யும். அதனால இது இருக்கவே கூடாதுமா. நான் வேணா ஒரு சொல்யூஷன் சொல்றேன், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க, இனிமே உங்களுக்கு ஸ்டோனே வராது. என்ன சார்? இப்பமா நீங்க தான் அந்த பையன். இப்போ உங்க வீட்டுக்காரருடைய இடத்துல நீங்க உங்களை நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க உங்க கிராமத்துல இருக்கிறீங்க. நீங்க ஒரு ஆண், கல்யாணம் பண்ண போற ஒரு ஆண். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான, உங்களை போல அழகான ஒரு பொண்ணு உங்க தெருவிலேயே இருக்கிறாங்க. அவங்கள போய் பாக்குறீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம என்ன வேணா போய் சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு, தஞ்சாவூர்ல சொந்த வீடு இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு. நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தஞ்சாவூர்ல வீடு இருக்குன்னு போய் சொல்லிடுவேன் சார். இதைத்தாம உன் வீட்டுக்காரரும் சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்காக நீ அவருக்கு மேல எவ்வளவு அன்பு, லவ், அஃபெக்ஷன் இருந்தா இதை அவர் சொல்லியிருப்பாரு. நீ இப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா உனக்கு மேல கோபமே வராதேமா அப்படின்னு. ஆமா சார், ஆனா இந்த கோணத்துல நான் இதுவரையிலும் யோசிக்கவே இல்லை சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ இனிமே இந்த மாதிரி மனக்கசப்பு, கோபம் எல்லாம் இல்லாம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டோன் பிரச்சனையே வராதுமா அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அவங்க வந்தாங்க. அப்போ அவங்க ஸ்கேன் எடுத்துட்டு வந்தாங்க. சார் இப்போ கிட்னில ஸ்டோனே இல்லை சார், சுத்தமா கரைஞ்சிருச்சு சார், பெயினும் வர்றதில்லை, இப்போ என் வீட்டுக்காரரும் வந்திருக்காரு சார் அப்படின்னாங்க. அப்புறமா சொன்னாங்க, சார் இன்னொரு விஷயம் சார். என்னம்மா? நான் இப்போ 2 மாசம் கன்சீவா இருக்கேன் சார். நான் வாழ்த்துக்கள். இப்போ ஒரு டைவர்ஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருந்தவங்க மறுபடியும் அவங்க லைஃபுக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகிறாங்க. இப்போ ஸ்டோனும் சரியாகுது, அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக அமையுது. அப்போ மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லா நோயிலிருந்தும் விடுபடலாம். இது போல தொடர்ச்சியான இந்த மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற உறவுகளை தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.